أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை எடுத்துக்காட்டாக கூறுகின்றான். அவ்வூர் மக்கள் அமைதியுடனும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு எல்லா திசைகளிலிருந்தும் வாழ்க்கை சாதனங்கள் தாராளமாய் கிடைத்துக் கொண்டிருந்தன. இந்நிலையில் அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி கொள்ளலாயினர். அப்போது அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீவினைகளின் விளைவை சுவைக்கச் செய்தான். பசி, அச்சம் எனும் துன்பங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. وَلَقَدْ جَاءَهُمْ رَسُولٌ مِّنْهُمْ فَكَذَّبُوهُ فَأَخَذَهُمُ الْعَذَابُ وَهُمْ ظَالِمُونَ. அவர்களிடம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார். ஆனால் அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் அக்கிரமம் செய்பவர்களாய் ஆகிவிட்ட போது வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது.